morning students. Last class la enna paarthom appdin pathina biology lesson la chapter 3 la reproductive health இனப்பெருக்க நலன் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல assisted reproductive technology ART அப்படினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ART அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பிறக்க முடியாதவங்களுக்கு டெக்னாலஜி மூலமா ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டு ஸோ அவங்களுக்கு பிரெக்னன்சியை ஃபார்ம் பண்ணி அதன் மூலமா குழந்தைகளை உருவாக்கக்கூடிய அந்த முறை தான் என்ன சொல்லலாம் ART. ஸோ அந்த ART மூலமா எந்தெந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் IUI அப்படிங்கிறது, அதாவது யூட்ரைனுக்குள்ள இன்செமனை உருவாக்குறது அனுப்பக்கூடிய அந்த முறை தான் IUI அப்படிங்கிறது. ரெண்டாவது இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் மூலமாக கருவுற வைக்கிறது, அதாவது செல்லுக்கு வெளியே உடலுக்கு வெளியில் ஸ்பெர்மையும் ஓவையும் எடுத்துக்கிட்டு ஸோ அதன் மூலமாக கருவுற செய்யக்கூடிய முறை தான் என்னன்னு சொன்னால் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அதர்வைஸ் என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அடுத்தது இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு பேபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HCG அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹியூமன் கொரோனிக் கொனடோட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் ஓவத்தை தனியாக எடுத்து ஸ்பெர்மை தனியாக எடுத்து அது ரெண்டையும் ஒன்றா இணைச்சு ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் கருவுற வைக்கக்கூடிய அந்த முறைகளை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தடு சைகோட் இன்ட்ரோ ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர். அதாவது சைகோட்டை ஃபெலோபியனுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பக்கூடிய முறை தான். கருமுட்டையை ஃபெலோபியன் டியூபுக்குள்ளே அண்ட நாளத்துக்குள்ளே அனுப்பக்கூடிய அந்த முறை தான் என்னன்னு சொல்லலாம் ZIFT அப்படிங்கிறது. ஸோ இந்த ZIFT இது ஒரு நியூ மெத்தடு கிடையாது, எதுலேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IVF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜிலிருந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இது என்னன்னு சொன்னாங்கன்னா IVF2 அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு டெக்னாலஜி எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். கரு முட்டைகளை என்ன பண்ணுறதுன்னா இடமாற்றம் செய்வதன் மூலம் ப்ரெக்னன்சியை ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அடுத்தது இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர், அதாவது யூட்ரைனுக்குள்ள கருமுட்டைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய முறை, எம்ப்ரியோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த முறை தான் IUT அப்படின்னு சொல்லி இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்காக ப்ரெக்னன்சியை ஃபார்ம் பண்ண. ஸோ அடுத்தது 5th ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஃபெலோபியன் டியூபுக்குள்ள கேமெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த முறை தான் சொல்லுங்க GIFT அப்படிங்கிறது. அடுத்தது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக், அதாவது ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். சைட்டோபிளாஸ்முக்குள்ள ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக ப்ரெக்னன்சியை ஃபார்ம் பண்ணக்கூடிய முறை தான் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது சரகேசி அப்படிங்கிறது என்னென்னா வாடகை தாய் முறைகள். ஸோ அப்போ ஸ்பெர்மையும் ஓவையும் எடுத்துட்டு ஸோ இன்னொரு லேடிக்கிட்ட அதை கருவுரை செஞ்சு ஸோ அந்த கருவை வளர்க்கக்கூடிய ப்ரெக்னன்சியை ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரெக்னன்சியை உருவாக்கக்கூடிய அந்த முறை தான் சரகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. ஸோ அடுத்தது மேல் இன்ஃபெர்டிலிட்டி ப்ரிவென்ஷன். ஸோ மலட்டுத்தன்மை எப்படி, ஆண்களுடைய மலட்டுத்தன்மை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா MTESE அப்படின்னா என்ன, மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் MTESE அப்படின்னு சொல்லக்கூடிய டைப். அப்படின்னா என்ன, விந்தகத்திலிருந்து விந்து சேகரித்தல். ஸோ அப்போது விந்தகத்திலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா விந்துக்களை சேகரிக்கிறாங்க. எந்த முறையில் சேகரிக்கிறாங்கிறத பார்த்துடலாம். மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் retrieval from the testicle involves a small midline incision in the scrotum அப்படின்னு சொன்னால் விதைப்பை அப்படிங்கிறது. ஸோ இந்த முறையில் நுண்ணிய அறுவை சிகிச்சை ஒரு சர்ஜிக்கல் மூலமாக விதைப்பையை துளையிட்டு ஸ்க்ரோட்டத்தில் ஒரு துளையை போட்டு ஸோ அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா விந்துக்களை ஸ்பெர்மை அப்படியே கலெக்ட் பண்ணி ஸோ இந்த கீரல் வழியாக என்ன செய்கிறாங்கன்னா ஸோ அந்த ஸ்க்ரோட்டம் கீரல் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரோட்டம் வழியாக த்ரூ த விச் ஒன் ஆர் போத் டெஸ்டிகல்ஸ் கேன் பி த சீன். ஸோ அந்த ஸ்க்ரோட்டம் நுண்ணோக்கி
உதவியுடன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விந்தகங்களிலும் உள்ள விந்து நுண்குழல்களை விரிவடை செய்து விந்து செல்களை உற்பத்தியாகும் பகுதியிலிருந்து சிறிதளவு திசுவை வெளியே எடுத்து ஸோ அந்த விந்து செல்களின் உற்பத்தியை அதிகமாக மேம்படுத்துறது. ஸோ ஸ்பெர்ம்னுடைய நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறது எதன் வழியா? ஸ்க்ரோட்டம் வழியா. சரியா? விதைப்பை வழியாக என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன டியூபை ஒரு ஆப்ரேஷன் மூலமாக ஒரு டியூபை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ அதன் மூலமாக விந்து செல்களை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த முறை தான் என்னென்னு சொல்லுன்னா இந்த விந்தகத்திலேருந்து விந்து சேகரித்தல், அதாவது டெஸ்டிகுலார் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது. ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த டெஸ்ட் டியூபுக்குள்ளே ஸ்பெர்மை அதிகமாக எடுக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை தொன்மையான உயிர் திசு தொழில்நுட்பத்தை விட மேம்பட்ட முறை. பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பயாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பயாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை விட இது ஒரு பெஸ்ட்டான டைப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டைப்பை சொல்லலாம். சரியா? அப்போ இது என்ன அர்த்தம்? விந்தகத்திலிருந்து விந்த சேகரித்தல் எதன் வழியே எடுத்துக்கிறாங்க? ஸ்க்ரோட்டத்தில் எடுத்துக்கிறாங்க. அடுத்த டாபிக் டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர்ஸ். டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர்ஸ் டியூரிங் இயர்லி ப்ரெக்னன்சி. 3.9ல் லாஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். அப்படின்னு என்ன? கருவினுடைய குறைபாடுகள். இப்போது ப்ரெக்னென்சி ஆயிட்டாங்க, நம்ம இந்த மெத்தடில் ஏதோ ஒரு முறையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கருவின் குறைபாடுகளை கர்ப்ப கால தொடக்கத்திலேயே கண்டறிதல். ஸோ கன்சீவாக இருக்கிறவங்க அவங்க வீட்டில் அக்கா தங்கை ரிலேட்டிவ் அவங்கள பார்த்தீங்கன்னா மந்த்லி செக்கப் அப்படின்னு சொல்லி போவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப அவசியம், கட்டாயமும் கூட. கரு உருவானதுலேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, புறத்தோற்றத்துலேயும் சரி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லேயும் சரி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்லேயும் சரி, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி ஒரு நார்மலான வளர்ச்சியாக இருக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் 2 months once 3 months once என்ன செய்வாங்கன்னா மெடிக்கல் செக்கப்புக்கு கன்சீவாக இருக்கிறவங்க போவாங்க. ஸோ அப்படி கர்ப்ப காலத்திலேயே அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையிலே ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படின்னு சொல்லி தொடக்கத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சில முறைகளை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங், அதாவது மீயொலி வரியோட்டம். அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் மூலமாக கரு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? முதல் முறை. ஸோ இது ஒரு டெக்னாலஜி. அடுத்தது பனிக்குள துடைப்பு. பனிக்குள துளைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆம்னியோசென்டசிஸ். ஆம்னியோசென்டசிஸ்னா என்ன? குழந்தை கருவில் இருக்கும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திரவ நீரை தான் என்னன்னு சொன்னால் ஆம்னியோசென்டசிஸ், பனிக்குட துளைப்புங்கிற அந்த பனிக்குடத்தில் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை நம்ம அதை டெஸ்ட் பண்ணும்போது குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங், சிவிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னா என்ன? கோரியான் நுண் நீச்சி மாதிரி ஆய்வு. கோரியானிக் எடுத்துட்டு ஸோ அந்த சாம்பிளை எடுத்துக்கிட்டு ஸோ அதில் ஒரு சில டெஸ்ட் மூலமாக அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இரு கண்காணிப்பு கருவி, ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபீட்டோஸ்கோப் அப்படிங்கிறது என்னென்னா கரு கண்காணிப்பு கருவி. கரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கண்காணிக்கக்கூடிய கருவிக்கு தான் ஃபீட்டோஸ்கோப் அப்படிங்கிறது. சரியா? ஸோ என்னென்ன முறைகள் ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்னென்ன முறையில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங். ஒரு சவுண்டு, அதாவது அதிகப்படியான மீயொலிகளை கொடுத்து அந்த குழந்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ultrasound has no risk other than mild discomfort due to pressure from the transducer on the abdomen or vagina.
மீயொலி பயன்பாடு ஒரு ஆபத்து இல்லாத ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ராஸ்கானிக் சவுண்டு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த சவுண்டு வயிற்று பகுதி அல்லது கலவி கால்வாய் ஒரு ஸ்டொமக் ரீஜியன்லையும் சரி, உடல் அல்லது வஜினா பகுதியில் என்ன பண்ணுன்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது மிதமான ஔசகிரியத்தை மட்டுமே தருகின்றது. ஸோ ரொம்ப இந்த சவுண்டுனால நம்மளுடைய குழந்தைக்கோ நம்மளுடைய உடல் உறுப்புக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் குழந்தையினுடைய அசைவுகளை, குழந்தையினுடைய தெளிவான ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறையில் கதிர்வீச்சு பயன்படுத்தப்படுவது இல்லை. சவுண்டு தான் இருக்குமே ஒழிய அல்ட்ரா ஸ்கேனிங் இருக்குமா, அல்ட்ரா லைட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அல்ட்ரா லைட் இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய குழந்தை அந்த பவருக்கு தாங்க முடியாது. ஆனால் சவுண்டு தான் அதிகமாக மீஒலியாக அதிக சத்தத்தோடு இருக்குமே ஒழிய வெளிச்சம் அப்படிங்கிறது கிடையாது. இதனால் குழந்தைகள் பாதிக்கப்படுறது கிடையாது. இந்த மீஒலி வரைவியை பயன்படுத்தி முதல் 3 மாத கரு வளர்ச்சியின் போது அதனுடைய பிறப்பு தேதி, அந்த ஃபஸ்ட்டு 3 months நம்ம செக்கப் போகும் இல்லையா, அந்த செக்கப்புக்கு இந்த சவுண்டை வச்சுக்கிறது. கரு நம்ம கன்ஃபார்ம் பண்ண உடனேயே ஃபஸ்ட்டு 3 months செக்கப் போகும்போது இந்த குழந்தை எப்போ பிறக்கும், அந்த 3 monthsலேயே எப்போ பிறக்கும், எத்தனை கரு இருக்குது, ஒரு சிலருக்கு ஒரு பேபி ட்வின்ஸு அல்லது 3-4 குழந்தைகள்லாம் இருக்கிறது கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ எத்தனை கரு இருக்குது, அதனுடைய எண்ணிக்கை, சில கர்ப்ப காலத்தில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள். ஸோ ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும், ஒரு சிலருக்கு சாப்பிட முடியாது, ஒரு சிலர் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஒரு சில விஷயம் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு 3 monthsல இந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான முறையாக வச்சுக்கலாம். ஸோ எல்லா விதமான நன்மை தீமைகளையும் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். அப்போ எம்பிரியோடைய வளர்ச்சியும் நம்ம என்ன பண்ண முடியும், கிளியராக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது ஆம்னியோசென்டசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னா என்ன, பனிக்குட துளைப்பு அப்படிங்கிறது. பனிக்குட துளைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, amniocentesis involves taking a small sample to the amniotic fluid in the surrounding the fetus to diagnose for chromosomal abnormalities. இந்த முறையில் வளர்கருவை சூழ்ந்துள்ள கருவை சுற்றியும் இந்த ஆம்னியோசென்டசிஸ் பனிக்குட திரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரவங்கள் ஃபுல்லாக சூழ்ந்துருக்கும். அதுக்குள்ளே தான் குழந்திருக்கும். இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனில் ஒரு டெஸ்ட் சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு எதுக்காக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய கருவினுடைய குரோமோசோம் எவ்வளவு இருக்குது, அந்த குரோமோசோமில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிக்குட துளைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரியா. இந்த செயல்முறை பொதுவாக 15 to எப்போ இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 week 15லேருந்து 20 வார கரு வளர்ச்சியை கொண்ட கருவுற்ற பெண்களில் இந்த ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிக்குட துளைப்பு செய்யப்படுது. இது அடிக்கடி செய்யக்கூடாது. 20 weeks 20 வாரங்கள் மட்டுமே இந்த ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிக்குட துளைப்பை நாம் செய்யணும். இந்த செயல்முறையில் மிக மெல்லிய நீண்ட ஊசியை வயிற்றறை வழியாக பனிக்குட பைக்குள் செலுத்தி கன்சீவான அந்த பகுதியில் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ஸோ அந்த பனிக்குடத்தில் செலுத்தி சிறிதளவு பனிக்குட திரவ மாதிரியை அப்படியே எடுத்துக்கிட்டு ஆம்னியோசென்டசிஸ் ஃப்ளூயிடை எடுத்துட்டு இத்திரவத்தில் வளர்கருவின் உடலிலிருந்து உதிர்ந்த செல்கள் காணப்படுகின்றன. அந்த ஃப்ளூயிட்லேயே என்ன தெரிஞ்சிடும், அந்த கருவினுடைய செல்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேபியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா. ஸோ அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சியும் அதுக்கு தெரிஞ்சிடும். கருவிலேயே ஆம்னியோசென்டசிஸ் பனிக்குட துளைப்பு மூலமாக கருவிலேயே அது இந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். அதாவது கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னா என்ன, கோரியான் நுண் நீட்சி மாதிரி ஆய்வு. கோரியானை எடுத்துட்டு அதன் மூலமாக நம்ம ரிசர்ச் பண்ணுறது. அதாவது குழந்தை பிறப்புக்கு முன்னாடி குழந்தை
பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய் சே இணைப்பு திசுவின் அதனை என்ன பிளசண்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளசண்டா தொப்புள் புரின்னு சொல்லியா, அந்த தாய் சே இணைப்பு திசுவினுடைய சிறு பகுதியை ஆய்வு செய்து அதில் அந்த குரோமோசோம் எப்படி இருக்கு, அப்நார்மல் ஏதும் இருந்தால் ஸோ அந்த அப்நார்மாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படிங்கிறது, அதாவது சிவிஎஸ் கோரியன் நுண்ணீச்சி மாதிரி ஆய்வு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு குழந்தை வளரும்போது குழந்தையினுடைய ஒரு கருவினுடைய வளர்ச்சியில் குரோமோசோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குரோமோசோமில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னா என்ன? கரு கண்காணிப்பு கருவி. கரு கண்காணிப்பு கருவினா என்ன? இந்த கருவியை கொண்டு இந்த ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரு கண்காணிப்பு கருவியை வச்சுக்கிட்டு வளர்கரு, வயிற்றுக்குள்ள கரு வளருது இல்லையா, அந்த கருவினுடைய இதய துடிப்பு வீதம், அதனுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, அடுத்தது அதனுடைய ப்ரெக்னென்சினுடைய லாஸ்ட்டில் கர்ப்ப காலத்தினுடைய கடைசியில் நடைபெறக்கூடிய செயல்கள் மற்றும் அந்த பிரசவ வலி போன்றவற்றை என்ன செய்கிறாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. ஃபீட்டோஸ்கோப் மூலமாக ஸோ எந்த அளவுக்கு பெயின் இருக்குது அந்த டெலிவரி டைமில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபீட்டோஸ்கோப்பை கொண்டு வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெயினோடைய ஒரு ரேஞ்ச் அவங்களுக்கு தெரியும். மெடிக்கலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெயின் இருந்தால் பேபி பர்த் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இந்த ஃபீட்டோஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரசவ கால வலி அதை எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த கருவினுடைய சராசரி இதய துடிப்பு வீதம், அந்த குழந்தை வயிற்றில் வளரக்கூடிய அந்த கரு, அந்த குழந்தையினுடைய மேக்சிமம் எந்த அளவுக்கு அதனுடைய ஹார்ட் பீட் இருக்கணும், இதய துடிப்பு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிமிடத்துக்கு 120 முதல் 160 துடிப்புகள் இருக்கணும். ஒரு செகண்ட்ஸுக்கு 120லிருந்து 160 துடிப்புகள் இருக்கணும். கருவினுடைய இயல்புக்கு மாறான இதய துடிப்பு வீதம், ஆக்சிஜன் பற்றாக்குறை. ஸோ இது நார்மல். இந்த ஃபீட்டோஸ்கோப் வச்சு தான் இந்த நார்மலான ஹார்ட் பீட்டே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சப்போஸ் சரியான முறையில் அதனுடைய ஹார்ட் பீட் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால், கருவினுடைய இயல்புக்கு மாறான இதய துடிப்பு வீதம், ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை அல்லது பிரச்சனைகளையும் இக்கருவி என்ன பண்ணிடும் காட்டிடும். ஸோ அதனால் மெடிக்கல் லைனில் இந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, நிறைய டேப்லெட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவம், அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது சரியான முறையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் குழந்தையும் தாயும் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காகவே எல்லா வகையான விஷயங்களும் செய்வாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பாங்க. சாப்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்கும். என்ன கருவின்னு சொல்லியிருக்காங்கன்னா சாப்லர். அண்டர்லைன் பண்ணிக்கோ. An abnormal fetal heartbeat or pattern many mean that the fetus is not getting enough oxygen. It indicate the problems. Handheld Doppler. அண்டர்லைன் பண்ணிக்கோ. டாப்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்கும். டாப்லர் அப்படின்னா என்ன? டாப்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி கை அடக்கமான கண்காணிப்பு கருவி. இது ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது, நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் அந்த கருவி இருக்கும். இது வளர்கருவினுடைய இதய துடிப்பின் வீதத்தை கண்டறிய பயன்படுகிறது. ஒரு வளர்கரு எப்படி வளருது அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான் டாப்லர் அப்படிங்கிறோம். அந்த டாப்லர் கருவியை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதயத்துடைய ஹார்ட் பீட்டினுடைய ரேஷியோவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் மகப்பேறின் போது ஒரு தொடர் மின்னணு கரு கண்காணிப்பு செய்யப்படுகிறது. மகப்பேறு அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னா, டெலிவரி டியூரிங் லேபர், டெலிவரி டைமில் கண்டினியூஸ் எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங் இஸ் ஆஃபன் யூஸ்டு. ஒரு தொடர்ச்சியான ஒரு கண்காணிப்பு முறை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் ஒரு டு யூ நோ பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை பார்த்துடலாம். ஒரு க்ரீன் கலரில் பாக்ஸ் இருக்கும், அதை பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் லெசன் டாபிக் முடிஞ்சிருச்சுப்பா. 3rd லெசன் பார்த்தோம். 3rd லெசனுடைய டாபிக் முடிஞ்சிருச்சு. இடையில ஒரு 2 டு யூ நோ பாக்ஸ் இருக்குது, அதை அப்படியே பார்த்துடலாம். All women are born with ovaries, but some do not have functional uterus. This condition is called Mayer-Rokitansky அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்படின்னா கிடான்ஸ்கி சிண்ட்ரோம்.
அப்படின்னா என்ன, அனைத்து பெண்களுக்கும் அவங்களுடைய அண்டகங்களுடன் பிறக்க எல்லா பெண்களும் என்னன்னா அண்டகங்களோட பிறப்பாங்க, ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட பிறப்பாங்க. ஆனால் சிலருக்கு கருப்பை யூட்ரஸ் அப்படிங்கிறது இருக்காது. இந்த நிலைக்கு தான் அப்போது மேலே உடல் உறுப்புகளை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஓவரைஸ் இருக்கும். ஆல் விமென் ஆர் பார்ன் வித் ஓவரைஸ். எல்லாரும் அண்டங்களோடு இருப்பாங்க. பட் சம் டு நாட் ஹாவ் ஃபங்க்ஷனல் யூட்ரஸ். அவங்களோட யூட்ரஸ் என்ன பண்ணாது, ஃபங்க்ஷன் பண்ணாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சிண்ட்ரோமுக்கு, அந்த குறைபாடுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் மேயரோ-கிடான்ஸ்கி. அண்டர்லைன் பண்ணிக்கோ, மேயரோ-கிடான்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சிண்ட்ரோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு டேப்லெட் காலம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். TNHSP. TNHSP அப்படின்னா என்ன, தமிழக அரசினுடைய நல்வாழ்வுத்துறையின் அங்கமான தமிழ்நாடு, அதில் சுகாதார அமைப்பு திட்டம் இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம்ஸ் ப்ராஜெக்ட், தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா சர்விக்கல் கேன்சர், கருப்பை புற்றுநோயும் சரி மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனை என்ன செய்கிறாங்கன்னா இலவசமாக செஞ்சு தராங்க. என்ன ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக, TNHSP அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட். அதன் மூலமாக செர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோய் இருந்தாலும் மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரீயாக நமக்கு ஸ்கேன் பண்ணி அந்த கேன்சரை ஃப்ரீயாக நமக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறதா நமக்கு அந்த டூ யூ நோ பாக்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரையோ ப்ரெசர்வேஷன் அல்லது ஃப்ரீசிங் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும் டூ யூ நோவில். க்ரையோ ப்ரெசர்வேஷன் அல்லது ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்குது. அது அப்படின்னா என்ன, கரு உரைநிலை குளிரூட்டும் முறை. கருவை உரைய வச்சு அதை குளிரூட்டக்கூடிய அந்த முறை தான் என்னன்னு சொல்கிறேன்னா கரு உரைநிலை குளிரூட்டும் முறை அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Cryopreservation of embryos is often used when there are more embryos than needed for a single IVF transfer. Embryo cryopreservation can provide an additional opportunity for pregnancy through a frozen embryo transfer (FET) without undergoing another ovarian stimulation and retrieval. அதாவது உடலுக்கு வெளியில் கருவுறுதல் நிகழ்வுக்கு தேவைக்கும் அதிகமான கருக்கள் உருவானால், ஸோ உடலுக்கு வெளியே ஒரு எம்பிரியோ இல்லாமல் நிறைய வகையான எம்பிரியோக்கள் அது உருவானால் அதை என்ன செய்கிறாங்கன்னா அதிகமான கருக்களை உரைய வச்சு ப்ரிசர்வேட் பண்ணி குளிரூட்டக்கூடிய முறை மூலம் என்ன செய்கிறாங்கன்னா அதை பாதுகாக்கிறாங்க. ஸோ தேவையான நேரத்தில் அந்த உறைந்த கருக்களை எடுத்துக்கிட்டு மாற்றி பொருத்தி கருவை என்ன செய்கிறாங்கன்னா FET கருவை மாற்றி பொருத்தி கர்ப்பத்திற்கான கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த முறையை தான் க்ரையோ ப்ரெசர்வேஷன் அல்லது ஃப்ரீசிங் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மீண்டும் அண்டகத்தை தூண்டி அண்ட செல்களை என்ன செய்கிறாங்கன்னா எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. சரியா? ஸோ அப்போ நிறையா எம்பிரியோ இருக்கும். அந்த எம்பிரியோவுக்கு நமக்கு தேவையான எம்பிரியோவை மட்டும் பயன்படுத்திட்டு தேவையில்லாத எம்பிரியோவை அப்படியே ப்ரிசர்வேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீசிங் பண்ணி அது அப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா பயன்படுத்திக்கக்கூடிய அந்த முறை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீசிங் அல்லது க்ரையோ ப்ரெசர்வேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கா. ஸோ அதில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் E is known as anti-sterility vitamin as it helps in the normal functioning of reproductive structure. இனப்பெருக்க உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டுக்கு உதவுவதால் வைட்டமின் E மலட்டுத்தன்மைக்கு எதிரான வைட்டமின் என அழைக்கப்படுகிறது. ஸோ இனப்பெருக்க உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டுக்கு வைட்டமின் அதாவது E தான் என்ன செய்யுதுன்னா வைட்டமின் E மலட்டுத்தன்மையை உருவாக்கும். ஸோ வைட்டமின் E நிறைஞ்ச பொருட்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாமல் இருந்தோம்னா நார்மல் ப்ரெக்னென்சியை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ் வேர் டிஸ்கவர்டு பை அடால்ஃப்
பியூடென்ட், அடால்ஃப் பியூடென்ட். இனப்பெருக்க ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி யார் இனப்பெருக்க ஹார்மோன் இதுதான் அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அடால்ஃப் பியூடென்ட் ஜெனட், அடால்ஃப் பியூஜெனட் அப்படிங்கிறவங்க இதுதான் இனப்பெருக்க ஹார்மோன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான். சரியா, அவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 11th ஜூலை இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1 இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா NACO நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் was established in 1992. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு NACO அப்படிங்கிறது 1992 ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, NACO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு 1992 உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது சிபிலிஸ் அண்டு கொனேரியா கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும், சிபிலிஸ் அண்டு கொனேரியா வெட்டை நோயும் சர்வதேச நோய்கள். இது இந்த ஊருக்கு தான், இந்த கிராமத்துக்கு தான், இந்த நாட்டுக்கு தான் கிடையாது. இந்த டிசீஸ் எல்லாருக்கும் சர்வதேச நோய்கள்னு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 3rd லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஜுவாலஜிலே 2 லெசன் பார்த்துட்டோம். 1வது லெசனும் பார்த்துட்டோம், 3rd லெசனையும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாட்னி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பாட்னியில் 1st லெசன் பார்க்கலாம். ஓகே, நல்லா படிங்க, பாருங்கள். தெரியாத விஷயங்களை 1 or 2 டைம்ஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியும். எல்லோரும் வீடியோ பாருங்கள், சேஃபாக இருங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சீரியஸ்னஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், அதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்துங்க. தேவையில்லாமல் அனாவசியமாக தயவுசெய்து யாரும் வெளியே சுற்ற வேண்டாம், போக வேண்டாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு உங்களை ஜாலியாக ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பி சேஃப், ஸ்டே ஹோம். ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருமே உங்களுடைய நன்மைக்காக தான் எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் பயன்படுத்துங்க. சீரியஸாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.